அனைவருக்கும் 2026 புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஏழரை சனி தொடங்க இருக்குது நம்ம மேச ராசிக்கு. அதுக்கு பலன்களும் பரிகாரங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மேசராசி நேயர்கள் இப்போ வர 2026 இருக்குது இல்லைங்களா, இந்த புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு ஏழரை சனி தொடங்க இருக்குது. இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி விரயஸ்தானத்திற்கு வரப்போகிறார். அதே நேரம் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தலமான சூரியனுக்குரிய ஒன்று என் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. புத்தாண்டோடைய கிரக நிலையை பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் உங்கள் ராசி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். அதனால் மங்கள யோகம் ஏற்படும். எனவே கல்யாண கனவு நனவாகும். ரொம்ப வருஷமாக நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்காம கல்யாணம் நடக்காமல் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே கல்யாண கனவு நனவாகும். கடமையில் இருந்த தோய்வு அகலும். 2இல் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் திரண்ட செல்வம் சேரும். அதாவது சந்திரன் உச்சத்தில் இருக்கும்போது நமக்கு செல்வ செழிப்பு அதிகமாக ஆகும். சரிங்களா. வெற்றிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் புதன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று விளங்குகிறார். புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றுச்சுன்னா என்ன ஆகும்? புதிய திருப்பங்கள் நடக்கும் நமக்கு இந்த ஆண்டில். அதாவது புதனும் குருவும் அவ்வளோ ஒரு பலமானவங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இன்னும் பலம் அதிகரிக்கும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்பில் புதிய திருப்பங்கள் நடைபெறும். மேலும் ராகு கேதுக்களின் சஞ்சாரமும் சிறப்பாகவே இருக்கிறது. எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமைய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் கடவுளுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். சரிங்களா. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், கடவுளையும் வணங்குங்க. குருவின் பார்வை பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டோட தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய 3 இடங்களை பார்க்குறாரு. இதன் விளைவாக பெற்றோரின் ஆதரவு கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவாங்களாம். என்ன இவன் இப்படி இருந்தான், இப்போ இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானே அப்படின்னு சொல்லி உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் உங்கள் மேலே பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வளருவீங்க. சரிங்களா. வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. தீர்த்த யாத்திரைகள் தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். பெற்றோரின் மணி விழா கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு இதுவரை 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி 6/3/2026 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு செல்கிறாரு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஜனவரி 1லிருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது நல்லா கவனிங்க. 6/3/2026 அன்னைக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு இப்போ தான் என்ன பண்ணுறாரு? சனி போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டே உங்கள் ராசிக்கு 2, 6, 9 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. தனஸ்தானம் புனிதம் அடைவதால் தனவரவு தாராளமாக சேரும். இல்லத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். பெற்றோரின் உறவு திருப்தி தரும். முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த மந்த நிலை மாறும். சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் புனிதம் அடைகிறது. எனவே தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திறமைக்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு. பெற்றோர் வழியில் ஏற்பட்ட சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் காணாமல் போயிடும். வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருந்தால் அதற்கான தடை இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். பாக பிரிவினை பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுவும் சுமூகமாக முடிஞ்சிடும். புத்தாண்டில் 26/5/2026 அன்னைக்கு குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாராம். அப்பொழுது அவரது பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. அஷ்டமத்தை குரு பார்ப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி பிறக்கும்.
தாமதமான காரியங்கள் துரிதமாக ஆரோக்கியம் சீராகும். புதிய சந்தர்ப்பங்கள் கைகூடி வர குருவின் வழிபாடு தேவை. வீண் விரயங்களை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கணும். ஏதாவது செலவாகிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக செலவாகும். அப்படிப்பட்ட செலவுகளை ஒரு இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, இல்லை கல்யாணம் பண்ணுறதோ, அந்த மாதிரி முயற்சிகளில் நீங்கள் செலவு பண்ணலாம். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீர்கள். புதிய திட்டங்களையும் தீட்டு வாய்ப்பு உண்டு. ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும். குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் அதிக விரயம் உண்டாகும். வீடு மாற்றம், இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அடகு வைத்த நகைகளை மீட்கும் வாய்ப்பும் உண்டு. பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். 20/10/2026 அன்னைக்கு குரு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். இந்த அதிசார பயிற்சி என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஆண்டு முழுவதும் இருக்கிறது. இந்த நிலையில் 22/12/2026 அன்று சிம்மத்தில் இருக்கும் குரு வக்ரமும் அடைகிறார். சிம்ம குருவின் பார்வை 1, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. இக்காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும். உங்கள் ராசியே குரு பார்க்க போகிறார். அப்படின்றதுனால நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். புதிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றியும் காண்பீர்கள். குறிப்பாக ஆரோக்கிய தொல்லை இல்லாமல் போயிடும். உற்சாகத்தோடு பணிபுரிய நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருடம். அதிக வருமானம் கிடைத்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவிற்கு வரும். வெளிநாட்டு வேலை கைகூடும். கொடுத்த கடன் வசூலாகும். மனதை மகிழ்விக்கும் செய்தி வந்து சேரும். சம்பள உயர்வும் கிடைக்கும். இந்த புத்தாண்டில் சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லப்படுற ராகு கேதுக்களின் பயிற்சியும் நிகழ இருக்கிறது. இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு 13/11/2026 அன்று தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது சுகஸ்தானத்துக்கு செல்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் தொழில் வளர்ச்சியும் தனி விருத்தியும் உண்டு. அதாவது தன விருத்தி. ஓகேங்களா? வேகமும் விவேகமும் கலந்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். சுய தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். தொழிலை விரிவுபடுத்த முயற்சியிலையும் நீங்கள் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அதிக முயற்சி எடுத்து சில காரியங்கள் முடியாமல் போகலாம். விரயங்கள் அதிகமாகும். எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நாணகாரன் கேது என்பதால் கல்வி, கலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். ஆண்டு முழுவதும் நற்பலன் கிடைக்க சதுர்த்தி அன்று விரதம் இருந்து கற்பக விநாயகரை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வருடம் முழுவதுமே சதுர்த்தி வரும் இல்லைங்களா, அன்னைக்கு கற்பக விநாயகரை நீங்கள் கண்டிப்பாக கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? இந்த சனி குரு வக்ர காலங்கள் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். சனியின் வக்ர காலத்தில் சஞ்சலங்கள் அதிகரிக்குமா, சந்தோஷங்கள் குறையுமா, யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியாது. பிறரை நம்பி ஒப்படைக்கும் பொறுப்புகளில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். தொழிலில் குறுக்கீடு உங்களை தடுமாற வைக்கும். குருவின் வக்ர காலத்தில் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காது. பிடிவாத குணத்தால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பாக பிரிவினை செய்வதில் தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி இருக்கும். குரு வழிபாடு தேச புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடும் நன்மையை தரும். நீங்கள் குரு வழிபாட்டையும் தசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் சதுர்த்தி திதி அன்னைக்கு கற்பக விநாயகரை தவறாமல் வணங்குங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. நீங்கள் இதை தவற விடாதீங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்த வீடியோவில் பலன்கள் சொல்லப்படும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.